ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனுஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான சிக்கனோட லெக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது எப்படி பண்ணுறது, நல்லா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம KFC சிக்கனில் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது என்னங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு லெக் பீஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால இன்றைக்கி நான் கடையில் தான் பேஸ்ட் வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெக்குக்கு ஒரு முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் இப்போது லெக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 3-4 அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது போட்டாச்சு. அடுத்தது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5லிருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. அதுவே போதும், அது உள்ளே நல்லா இறங்கிரும். இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இங்கே பிரெட் கிரம்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லெக் பீஸ் எடுத்துகிட்டு இங்கே நான் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன், கொஞ்சம் கரைச்சி இதில் டப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அப்படியே டிப் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு கோட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக. ஸோ இதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு பரட்டிடுங்க. ஆல்ரெடி பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள். கடையில் தான் வாங்கணும்னு இல்லை, எதுவுமே நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம் இருக்கிற பொருள் வச்சுட்டு. அதனால் இதெல்லாமே நான் பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் வீட்டில் நான் பண்ணது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இருக்கட்டும், எண்ணெய் காயிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த லெக் பீஸ் இதில் போட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இல்லை சிம்லேயே வச்சுருங்க, ஜாஸ்தி இது பண்ண வேண்டாம், நல்லா வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு சிக்கன் லெக் பீஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது டொமேட்டோ சாஸோடையும் மைனோஸையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு வெந்திருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா வெந்திருக்கு. இப்போ சூடாக இருக்கனால நல்லா தொட முடியல. ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு உள்ள. ஸோ இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. ஸோ இந்த மயோனிஸ் நம்ம இன்னும் வீட்டிலே பண்ணது. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மயோனிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வருதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய், see you.